துதிபலிகள், சாக்ரிஃபைஸ் ஆஃப் ப்ரைஸ் அப்படின்னு 2 வாரங்கள், முதல்ல ஒரு வாரம், நடுவில் கொஞ்சம் இடைவேளை, இந்த லென்ட் சீசன் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2வது பார்ட்டு போன வாரம் 29ஆம் சங்கீதத்திலேருந்து உங்கள் கூட பேசினேன். அவர் வர்ஷிப் இஸ் அன்டு த லார்ட். என் ஆராதனை யாருக்கு? அவருக்கே. இன்னைக்கு 3ஆம் பாகத்தை உங்கள் கூட பேசணும். அவர் வர்ஷிப் இஸ் பிஃபோர் த த்ரோன். என் ஆராதனை அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக. ஒரு பாடல் பாடும், சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனை. ஒரு அடி மட்டும் பாடிட்டு then we will go read a passage in the book of Revelation and then move forward. சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேனே. வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை, ஈடற்றவர் அழகில் நிறைவுள்ளவர். கரமுயர்த்தி சிங்காசனம், சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேனே, உம்மை ஆராதிப்பேனே. One last time, சிங்காசனம், சிங்காசனத்திலே வீட்டாலும் ராஜனே, வணங்கி போற்றியே உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை ஆராதிப்பேனே. தலை மேல கையை தட்டி 3 முறை ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஆமென். முதல் வாரம் முதடுகளின் கனிகள் என்று எபிரேய நிருபத்திலிருந்து பேசினோம். போன வாரம் 29ஆம் சங்கீதத்திலிருந்து என் ஆராதனை கர்த்தருக்கே. இன்றைக்கு நம்ம 3வது பாகம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கொள்வோம். வி வர்ஷிப் பிஃபோர் காட்ஸ் த்ரோன். நீங்கள் சொரக்காப்பாளையத்தில் நியூ லைஃப் சர்ச்சில் கீழே உட்கார்ந்தாலும் ஆக்சுவலாக நீங்கள் ஆராதிக்கிறது சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை. இந்த பூமியில் நம்ம வாழும்போதும் பரலோகத்தினுடைய குடும்பமாய்த்தான் பூமியில் வாழுகிறோம். வி ஆர் ஹெவன்லி ஃபேமிலி. தேவனுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகள். நம்ம ஜெபிக்கும் போதும் இப்படி சொல்ல கர்த்தர் சொல்லி கொடுத்தார், பரமண்டலங்கள் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல். ஸோ அங்கிருக்கிற ரெப்ளிகா அங்கே எப்படி இருக்கோ இங்கேயும் நாங்கள் அப்படி செய்ய விரும்புகிறோம். ஸோ உண்மையான ஆராதனை அதை ஒரு மாதிரியாய் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். டு ரெப்ளிகேட் வாட் இஸ் டன் இன் ஹெவன். பரலோகத்தில் செய்யப்படுவதை ஒரு மாதிரியாக நாம் எடுத்துக்கொண்டால் நலமாயிருக்கும். ஸோ பரலோக ஆராதனை எப்படி இருந்தது அப்படி என்று பார்ப்பதற்கு, பத்துமு நாடில் தீவில் நாடு கடத்தப்பட்ட அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்கள், அவருக்கு கர்த்தர் கொடுத்த தி அப்போகாலிப்ஸ் அல்லது வெளிப்பாடுகளை ஒரு புத்தகமாய் அவர் எழுதியிருக்கிறார். ஸோ நம்முடைய துதி ஆராதனை எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல. நீங்கள் துதிப்பதும் ஆராதிப்பதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அந்த ஃபோக்கஸ், அந்த மைண்ட் செட் நமக்கு இருக்கணும். ஆமேன். பக்க சொல்ல, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, பாஸ்டர் நீங்கள் ரொம்ப நல்லா பாடினாரு, நான் சந்தோஷமாக இருந்தேன். இவங்க சந்தோஷம் இங்கே இன்னைக்கு அதுக்கு வேறு பங்கு இருக்குது. பாடல் நமக்கு என்ன செய்யுது? நிறைய பாடல் நமக்கு ஊழியம் செய்யும், அதெல்லாம் நான் மறுக்கலை. எதை ஒன்று பேசும்போது ஒன்று விட்றாதீங்கோ. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் மை ஹாப்பினஸ். இன்றைக்கி நான் பேசுவது, நான் பாடுவதும் துதிப்பதும் ஆராதிப்பதும் என் மகிழ்ச்சி அல்ல. இது தேவனுக்கு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு செலுத்துகின்ற கனம், மரியாதை.
ஆமென். Let's go to the book of Revelation. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-5 வரைக்கும் வாசிப்போம். The book of Revelation 4:2-5. உடனே ஆவிக்குள்ளே ஆனேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சிர கல்லுக்கும், ஓகே நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். Then he sat to look upon like a jasper and a sardine stone, and there was a rainbow round about the throne in sight like unto an emerald. And round about the throne were 24 seats. சிங்காசனத்தை சுற்றிலும் 24 நாற்காலிகள், சிங்காசனங்கள் இருந்துச்சு. And upon the seats I saw 24 elders sitting, clothed in white raiment, and they had on their heads crowns of gold. ஆண்டவருக்கும் கிரீடம் இருந்துச்சு, அந்த 24 சிங்காசனத்தில் வீற்றிருந்த மூப்பர்களுக்கும் கிரீடம் இருந்துச்சு. Amen. அடுத்த வசனம், and out of the throne proceeded, அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடிமுழக்கம், thunderings and voices, and there were 7 lamps of fire burning before the throne. உடனே அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக 7 குத்து விளக்குகள் எரியத் தொடங்கிட்டு, which are the 7 spirits of God. ஆமென். யோவானின் அனுபவங்கள், அவர் ஆவிக்குள்ளானார். இதையெல்லாம் பார்த்து பரலோக ஆராதனை குறித்த ஒரு என்கவுண்டர் அவருக்கு இருந்துச்சு. இந்த பூமியில் இருக்கிற நம் மாமிசத்தில் வாழும்போதும் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறும் விஷயங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுவதை குறித்த ஒரு கவனம் நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த 4ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வீண்டும் வீண்டும் வருவது என்னவென்றால் சிங்காசனம். எல்லாரும் சொல்லுங்க, சிங்காசனம். த்ரோன் என்ற வார்த்தை இந்த 4ஆம் அதிகாரத்தில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஸோ அந்த ரெப்ளிகா ஆஃப் வர்ஷிப்பை நாம் உற்று பார்க்கும்போது சிங்காசனம் ரொம்ப முக்கியம். சிங்காசனம் என்றால் என்ன? நம்பர் 1, a seat of authority, a seat of rulership. அதிகாரமும் ஆளுமையும் உள்ள ஒரு நாற்காலி தான் சிங்காசனம். ஆமென். 14 முறை இந்த ஒரு அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில் சிங்காசனம் என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. worship is done before the throne. ஸோ நம்ம இந்த பூமியில் ஆராதிக்கும் போது நமக்கு இங்கே சிங்காசனம் பார்க்க இல்லைனாலும் நம்முடைய சிந்தனையில் சிங்காசனத்துக்கு முன்னே ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்தோடு தான் நம்ம ஆராதிக்க வேண்டும். த்ரோன் கான்ஷியஸ் நம்ம வர்ஷிப்பில் இருக்கணும். நான் ஆராதிக்கும் போது, பாடும்போது, துதிக்கும் போது என்னுடைய சிந்தனையில் சிங்காசன உணர்வுள்ளவனாக, என் தேவன் அவ்வளோ பெரியவர் என்ற உணர்வோடு தான் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். ஏன் நம்முடைய ஆராதனைகளில் மாற்றங்கள் காண்போம் என்று நான் நம்புகிறேன். ஸோ 3 வார்த்தைகள். 1, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம், God is on his high throne. authority, rulership, உன் அண்ட சராச்சரங்கள் எல்லாற்றை விட உயர்ந்தவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அவர் சொல்றதெல்லாம் எனக்கு புரியல. அவரை பார்த்தேன், அவர் எமரால்டு மாதிரி இருந்தார், the streets were like gold, என்னென்னமோ டிஸ்கிரிப்ஷன் சொல்றாரு. நான் நினைக்கிறேன் அவருக்கு பரலோகத்தில் நடைபெற விஷயங்களை பூமிக்குரிய விஷயங்களோடு எடுத்து சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லாமல் போயிருக்குமோ எனக்கு தெரியாது. அதனால் he looks like emerald, he looks like sapphire என்று பல விஷயங்களை முடிந்த அளவிற்கு அவர் விளக்கி சொல்லுகிறார். சிலர் அதற்கெல்லாம் அர்த்தங்கள் சொல்வார்கள், எனக்கு தெரியாது. ஆமென். So he is having a stupendous experience, magnificent experience. சொல்லுவதற்கு வார்த்தை இல்லாததனால் இந்த கல்லு அந்த கல்லுன்னு பல விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணி சொல்வதை பார்க்கிறோம். ஆமென். ஸோ முதலாவது சிங்காசனம். அந்த சிங்காசனத்தில் ஒருவர் வீற்றிருக்கிறார், அவர் நம்முடைய தெய்வம். 2வது, அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சிங்காசனங்கள் இருந்துச்சாம். ஆமென். There is a throne and there were other thrones around it. மூப்பர்கள் அங்கே இருந்தார்கள். கிரீக் வேர்ட்ல பிரஸ்பிட்டரர்ஸ் இருந்தாங்கன்னு தான் எழுதியிருக்கு. ஆமென். The Greek word presbyterian அல்லது the concept of elders, மூப்பர்கள், அதை சுற்றிலும் மூத்தவர்கள், முதியவர்கள் இருந்தார்கள். அந்த சிங்காசனத்தில் அவர்கள் அமர்கிறார்கள் என்று சொன்னால் people of stature, people of rank. பரலோகத்தில் தேவ சிங்காசனம், அதை சுற்றிலும் 24 சிங்காசனங்கள். சிங்காசனத்தில் இருந்தவர்களுக்கு கிரீடம் இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு ரேங்க்ல, ஆமென்,
ஒரு ஸ்டேச்சர்ல உயர்ந்தவர்களாய் இருந்தார்கள். 24 பேர் இருந்தார்கள். எத்தனை பேர் இருந்தார்கள்? 24 என்ன கணக்கு என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிறைய வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள் 24 என்பது 12 இஸ்ரவேல் கோத்திரங்களும் 12 புதிய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர்களும் 12 24 பேரும் கர்த்தரை சுற்றி கோத்திரத்தின் தலைவர்களும் ஆமென் அப்போஸ்தலரும் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆமென். Throne of God, கர்த்தருடைய சிங்காசனம், சுட்டி சிங்காசனங்கள், மூப்பர்கள் வீற்றிருக்கிறார்கள். ஆமென். அவர்களெல்லாம் வெண் வஸ்திரம் தரித்து கிரீடம் தரித்தவர்களாய் இருந்தார்கள் என்று யோவான் எழுதுகிறார். மூன்றாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த வீற்றிருக்கும் இடத்தில் தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து இடிகள், மின்னல்கள், ரம்பிளிங்ஸ், வாய்ஸஸ், ஆமென், புரியல, என்னென்னமோ அங்க நடக்குது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ இதை அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று, கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆராதனை கற்றுத்தருகிறேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார்கள். அவர்களும் கிரீடம் அணிந்திருக்கிறார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சிங்காசனத்திலிருந்து இடிகள், மின்னல்கள், சத்தங்கள், அசைவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அந்த சிங்காசனம் இன்னொன்று ப்ரொடியூஸ் பண்ணுது 7 விளக்குகள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 7 விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கின்றன. 7 என்ற வார்த்தை பைபிள் எப்போ வந்தாலும் அது பூரணத்தை காட்டுகிறது. நான் நம்புறேங்க, அவரை வந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் பார்த்து அவரை ஆராதிக்கும் போதெல்லாம் சிங்காசனத்திலிருந்து புறப்படுவது 7 விளக்கின் மகத்துவங்கள் என்றால் உங்களை எல்லா நிறைவோடும் கம்ப்ளீஷன்ல கர்த்தர் நடத்துவார். ஒரு சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் நிஜமான ஆராதனை தேவனுக்காகவும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை நோக்கி ஆராதிக்கிறது தான் நம்முடைய ஆராதனை. சங்கீதங்களின் புஸ்தகங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் நமக்கு சொல்லும் போது சில விஷயங்களை கர்த்தர்கிட்ட அன்பாய் பேசுகிறார். ஆமென். உறவில் பேசுகிறார். அப்பா தகப்பனோடு பேசுவதோடு பேசுகிறார். எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு பேசுவேன், அவரோடு பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார். என்னதான் நீங்க பேசினாலும், ஜெபம் பண்ணாலும், புலம்பி கொட்டினாலும், அழுது பாதத்தில் கொட்டினாலும், குறையெல்லாம் சொன்னாலும், என்னதான் உறவில் நீங்கள் பேசினாலும், ஆராதனைன்னு வரும்போது உங்க வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப கிளாரிட்டியா இருக்கணுமோ என்பதை வெளிப்படுத்தல் புஸ்தகம் எனக்கு கற்றுத்தருகிறது. ஆமென் சொல்லும். நான் அவரை நேசிக்கிறேங்க, அதனால நான் எப்படி வேணா பாடுவேன். அப்படியெல்லாம் பாடலாம், வீட்டில் பாடிக்கோ. ஆனா கர்த்தருடைய வீட்டுக்கு வரும்போது நீ சிங்காசனம் அங்க இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா, என் மைண்ட் சிங்காசனத்துல ராஜா இருக்கிறதை பார்த்துட்டார்னா, என் நட, என் பாவனை, என் பேச்சு, என் பாட்டு, என் சப்தம், என் வார்த்தைகள் புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் நமக்கு இருக்கலாம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் கதவை பூட்டி நீங்கள் அந்தரங்கத்தில் இருந்து கொண்டு, அப்பா ஏன்பா இப்படி பண்ணீங்க ஏன்பா அப்படின்னு பேசலாம், அது வேற விஷயம். அது உறவில் இருக்கிற ஜெபம். ஆனால் ஆராதனை என்பது வெளிப்படையாய் வந்து அதை செய்கின்ற நேரத்தில் யோவான் சொல்றார், அவர் எங்கே வீற்றிருக்கிறார்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கும் பொழுது உங்கள் வார்த்தைகள், உங்கள் நடைகள், உங்களுடைய பேச்சுகள், அவர் உயர்த்தும் விதங்கள், அவரை வர்ணிக்க நீங்கள் பயன்படுத்தும் உங்கள் வார்த்தை எப்படி புரிய வைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குயின் எலிசபெத் இருந்தாங்க, இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க மகன் பிரின்ஸ் சார்ல்ஸ் இருக்காரு. அவர் வீட்டில் என்ன கூப்பிடுவாருன்னு எனக்கு தெரியாது, நான் போய் பார்க்கல. பட் நான் இப்படி நினைக்கிறேன், என்னதான் அவங்க ராணி, குயின், இங்கிலாந்துக்கே ராணியா இருந்தாலும், தில்லிக்கே நீ ராஜானாலும், ஓகே, வீட்டில் யாருங்க எனக்கு? அவங்க அம்மா தான். ஸோ அவன் மம்மின்னு கூப்பிட்டானா, அம்மானு கூப்பிட்டானா, ஏய் மாம் அப்படின்னு கூப்பிட்டானா எனக்கு தெரியாது. கூப்பிட்டு இருப்பான், ஏன்னா அம்மா பெத்து வளர்த்தவள். ஆனால் ஒரு அரங்கத்தில் வந்து அந்த சிங்காசனத்தில் குயின் எலிசபெத் உட்கார்ந்து கிரீடத்தை போட்டுட்டாங்கன்னா, பிரின்ஸ் சார்ல்ஸ் அங்கே குனிந்து நிற்கிறார். காரணம், வீட்டில் எனக்கு அம்மாவா இருந்தாலும் சிங்காசனத்தில் அவர்கள் ராணியா இருக்கிறார்கள். அண்ட் இப்படி சொல்லிட்டு பப்ளிக் பிளேஸ்ல ராணி வந்துட்டாங்க, எல்லாரும் கூடி இருக்கிறார்கள், மூப்பர்கள் கூடி இருக்கிறார்கள், பிரைம் மினிஸ்டர் அவங்க இவங்கெல்லாம் கூடி இருக்கும்போது பிரின்ஸ் சார்ல்ஸ் பேசுறாருன்னு வைங்களேன் அந்த அரங்கத்தில், ஹே மம்மி அப்படின்னு பேச மாட்டார். இருக்கீங்களாங்க? வீட்டில் அவர் உறவில் என்ன வேணா பேசலாம், ஆனால் ஆராதனை என்று அவர்கள் சிங்காசனத்தில் அமர்ந்து பின் உட்காரும் போது அம்மாவா இருந்தாலும் பிரின்ஸ் சார்ல்ஸ் எப்படி தெரியுமா கூப்பிட்டார்? யுவர் மேஜஸ்டி, Queen Elizabeth, the Queen of England, we stand and bow down and we honor you.
இருக்கீங்க, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டில் அவரோடு உறவாடுவது உறவினுடைய பேச்சு. ஆராதனை என்று வரும்பொழுது இருக்கீங்க. பக்கம் எங்க அப்பா தாங்க அவரு. சில பிள்ளைகள் அப்பாவை டேன்னு கூட கூப்பிடுவாங்க. இருக்குதா? அன்பினால டே அப்பா, டே அப்பான்னு கூப்பிடுவாங்க. அது ஓகே, உறவில் அது ஓகே. ஆனா அவர் சிங்காசனத்தை உட்கார்ந்துட்டா, சொல்றதை நீங்க புரிஞ்சுப்பீங்க. தப்பா எடுத்துன்னு நான் சொல்றேன்னு வீட்டில் போய் உங்க அப்பா எல்லாம் டே அப்பான்னு கூட போறீங்க. We relate to him as a father in relationship, but when it comes to worship, he is seated upon the high throne. அவர் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தெய்வம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அவர் கூட உங்கள் அப்பா கூட நீங்கள் உட்காருவீங்க, பேசுவீங்க, சாப்பிடுவீங்க. பிரின்ஸ் சார்ல்ஸ் உட்கார்ந்து அம்மா கூட தமாஷா பேசலாம். அதெல்லாம் உறவில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அம்மா சிங்காசனத்தில் அமர்ந்து விட்டாள். எல்லோரையும் போல் அவரும் நின்று குனிந்து bow down பண்ணி வர்ஷிப் பண்ணி யுவர் மேஜஸ்டி என்று சொல்லிதான் ஜனங்களுக்கு முன்னே அவர்களை அறிமுகப்படுத்துவார்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? வீட்டில் உங்கள் அறையில் இருக்கும்போது மேஜஸ்டி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் ஆராதனை என்று வரும்போது, ஆமென். இப்படி வச்சுங்களேன், என் ஃப்ரெண்டு தான் அமெரிக்கா பிரசிடென்ட் அப்படின்னு வச்சுங்களேன். அவர் பேர் எக்ஸாம்பிள் எப்படி வைக்கலாம்? பால்னு வச்சுக்கோங்க. அப்படியே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. நாங்கள் அப்படியே கடலெல்லாம் சாப்பிட்டு பீச்சில் உட்காரோம் அப்படின்னு போயிட்டு அவர் பார்லிமெண்ட்டில் உட்காந்து அவருடைய சிங்காசனத்தை அமர்ந்து ஏய் மச்சி அப்படின்னு கூப்பிட்டா, அவர் என்னை நேசிச்சாலும் அது அவருக்கு கனவீனம், அவருடைய ஹானருக்கு இரக்கமானது. நாங்கள் பீச்சில் உட்காந்து கடல் சாப்பிடும்போது என்ன வேணா கூப்பிட்டுங்க, டே மச்சின்னு கூப்பிடலாம், வாடா போடான்னு சொல்லி என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனால் அவர் அவங்க உட்கார்ந்துட்டார்னா எல்லா உறவையும் ஓரமா வச்சுட்டு நம்ம அவரை மிகுந்த கனத்தோடு மிகுந்த மரியாதையோடு விழுந்தும் பணிந்தும் எழுந்தும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா ஆராதிக்கிற தெய்வம் எல்லா ராஜாக்களிலும் பெரியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? We talk to him in relationship, but when it comes to worship, he is seated upon the throne. Amen. The king of the universe. அண்ட சராச்சரங்களுக்கு அவர் ராஜாவா இருக்கிறார். ஹையஸ்ட் அடோரேஷன். ஆமென். பக்கம் இன்னிலிருந்து என் ஆராதனையில் வீட்டில் அவர் பாதத்திலேயே கிடப்பேங்க. ஆனா ஆராதனைன்னு வரும்போது என் தேவனை நான் பார்க்கிற என் பார்வை ராஜரீகம், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனாலதான் போன வாரம் நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க, பாடினாருங்க பாஸ்டர் இன்னைக்கு, ஆனா அது என்ன அசைக்கவே இல்லை. உன்னை அசைக்கிறதுக்கு இல்லை பாட்டு. யாருக்கு பாடுறோம்? யாருக்கு ஆராதனை? சிங்காசனத்தில் இருக்கிறவருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பாட்டு நல்லா இருக்கணும், அதுக்குன்னு ஒரேடியா பிளேடு போட்டா என்ன ஆகுது? ஓகே, பட் வி மஸ்ட் சேஞ்ச் அவர் ஃபோக்கஸ். இன்னைக்கு எப்படி போயிடுச்சுன்னா ஆராதனை எல்லாம் மனுஷனை சார்ந்து தான் இருக்கு. நான் பாடணும், நீங்க துள்ளணும், அது நல்ல விஷயம். நீங்க ஃபீல் பண்ணணும், நீங்க மூவ் ஆகணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் ஆக்சுவலாக வர்ஷிப் நிஜமாக செய்கிறோன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுன்ற அவசியம். ஏன்னா நீங்கள் யாருக்கு முன்னாடி நிற்கிறீங்க? சிங்காசனத்தில் விட்டு. ஸோ இங்கே பாடுவதும் சொல்வதும் யாருக்கு? நான் இப்போ ஜபத்தெல்லாம் சொல்ல. இங்கே இன்னொன்று, வர்ஷிப்பில் பாடலில் வர்டிக்கல் இருக்குது, ஹாரிசான்டல் இருக்குது. ஹாரிசான்டலாக உங்களை போயிட்டு உங்களுக்கு ஒரு பாட்டு பாடுவதும் நீங்கள் அதில் தேற்றப்படுவதும் தப்பே. ஆனால் ஆராதனைன்னு வரும். நான் ஆராதனை பற்றி பேசிகிட்டு இருக்கேன், நான் பாடலை பற்றி பேசலை. பாடலை பற்றி இன்னொரு நாள் பேசுவோம். ஆராதனைன்னு வரும்போது அந்த ஆராதனை யாருக்குங்க சொந்தம்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். பக்கத்தில் பாட்டு நல்லா இருக்கோ இல்லையோ, என் ஏக்கமெல்லாம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். ஸோ வர்ஷிப் இஸ் நாட் ஃபார் யூ, அவர் வர்ஷிப் இஸ் டு காட். இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் என்னை பற்றி இல்லைங்க ஆராதனை, அவரை பற்றி தான் ஆராதனை. அதனால தான் கையை உயர்த்த சொல்லுகிறோம் மிகுந்த கனத்தோடு. ஆமென். ஸோ அடுத்த முறை நல்லா பாடினார் ஒருத்தர், சந்தோஷமா போ. நல்லா பாடலனாலும், ஏன்னா ஆராதனை உனக்கு இல்லை, யாருக்கு? பாஸ்டர் நாங்கள் அங்கே போனோம், பயங்கரமா பாடுறாங்க பாஸ்டர். யாருக்கு பாடுறாங்க?
உனக்கா அவருக்கா? அப்புறம் அது என்ன பயங்கரம்? ஸோ இன்னொரு முறை எங்கேயாவது போயிட்டு பாட்டு நல்லா இல்லைன்னு வெளியே இருந்து போயிடாத. பாட்டு என்ன பாடினாலும் ஆராதனை யாருக்கு? இன்னொரு முறை வந்துட்டு ஐயோ அவங்க அப்படி பயங்கரமா பாடுறாங்க, பாட்டு யாருக்கு? ஓகே. வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் முடிக்க ஆசைப்படுகிறேன். 8-11 வாசிக்கிறேன். 8-11 of the book of Revelation chapter 4. கவனிக்கிறீங்களா? ஏதாவது பிரயோஜனமா இருக்கா? சொல்றது யாருக்கா புரியுதா? ஸோ அடுத்த முறை உங்களை யாராவது பாட சொன்னாங்க ஒரு மீட்டிங்கில், ராகமே இல்லாலும் தைரியமாக மீட்டிங்கை மைக்கை பிடிச்சி கம்பீரமாக பாடு. யாரும் கை தட்டலனா கவலையே படாத. அங்கே போவோம், இன்னும் யாருமே ஒன்றுமே அசையல, உனக்காக பாடல. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்காய் பாடு. ஓகே. And the 4 beasts, each had of them 6 wings about them. அந்த 4 ஜீவிகள், and they were full of eyes within, and they rest not day and night. இரவும் பகலும் ஓயாமல் அந்த சிங்காசனத்துக்கு முன்னே அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், லார்ட் காட் ஆல்மைட்டி. ஆமென். இல்ல அதுக்கு முன்னாடி ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், அப்புறம் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறோமாயிர சர்வ வல்லமையுள்ள எங்கள் தெய்வம். வாவ், என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. இன்னொரு வாட்டி, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ளவர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவரும். And when those beasts give glory and honor and thanks for him, they sat on the throne which live forever and ever. The 4, இப்ப பாருங்க, திரும்ப ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும் பாருங்க. சிங்காசனம் இருக்கா? கர்த்தர் உட்காராரா? சிங்காசனத்தை சுத்தி எத்தனை சேர் இருந்துச்சு? 24 சிங்காசனம் இருந்துச்சு. மூப்பர்கள் இருந்தாங்களா? உட்கார்ந்து இருந்தாங்களா? ஆமா, உட்கார்ந்து இருந்தாங்க. இப்போ ஜீவிகள் ஆராதிக்க தொடங்கி இருக்கு. என்ன ஆராதிக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், நீர் இருந்தவர் இருக்கிறவர் இனிமேலும் வருகிறவர். ரெப்பிட்டேஷன் போயிட்டே இருக்கு, திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க. இப்ப நீங்க என்ன கவனிக்கணும்? சீனு மாறுதுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருந்த மூப்பர்கள் யாருமே இப்ப சிங்காசனத்தில் இல்ல, அவங்க கீழே இறங்கிட்டாங்க. The 24 elders fell down before him that sat on the throne and worship him that liveth forever and ever, and they cast their crowns before the throne, saying, thou art worthy, O Lord, to receive glory, to receive honor, to receive power, for thou hast created all things, and for thy pleasure they were created. ஓரல்ல சொல்ல மாட்டீங்க. முதல்ல சிங்காசனத்தில் தேவன் இருக்கிறாரு, அவங்களும் உட்கார்ந்து இருக்காங்க. திடீர்னு சீன் மாறுது, ஆராதனை தொடங்கிச்சு. நிறைய கண்கள் உள்ள சிறகுகள் உள்ள ஜீவிகள் தேவாதி தேவனை ஆராதிக்க தொடங்கிட்டாங்க. என்ன சொல்லி ஆராதிக்கிறாங்க? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். திரும்ப சொல்றாங்க பரிசுத்தர். இதே தான் சொல்றாங்க, வேற எதையும் வேற சொல்ல வார்த்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இப்படி வரேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீன் மாறுது. அந்த 24 சிங்காசனத்திலும் இருந்தவர்கள் தங்கள் கிரீடங்களை கழட்டி முகம் குப்புற விழுந்து, வாவ், நான் நினைக்கிறதுல நிறைய ஆழங்கள் இருப்பதை காணுகிறேன். வாட் இஸ் வர்ஷிப்? இந்த பேசேஜில் இருந்து பேசுறேன், நான் வெளியே போல. வர்ஷிப் இஸ் ப்ரொக்ளமேஷன். ஆராதனை என்பது தேவன் யார் என்ற ப்ரொக்ளமேஷன். பாடல்களுக்காய் நன்றி சொல்றேன். ராத்திரி நேரங்கள் அது நமக்கு இதயத்துக்கு ஆறுதலா இருக்கு. பட் அது ஆராதனைன்னு சொல்லிடாதீங்க. பட் வாட் இஸ் வர்ஷிப்? அவர் உட்கார்றாரு, எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க, சிங்காசனத்தை கழட்டிட்டாங்க, ஜீவிகள் சத்தத்தோடு ஆராதிக்கிறார்கள், இடி மின்னல்கள் வருது, 7 விளக்கு தோன்றி எரிகிறது, தேவ பரிபூர்ணத்தை காட்டுகிறார்கள், சொல்லுவதற்கு வார்த்தை இல்லாம இந்த 3க்குள் அடக்குகிறார்கள். அப்படின்னா அவ்வளவு பெரிய தேவனை செதறிகிதறி நான் எதுவும் சொல்லிவிடக் கூடாது. 3 சொல்றார், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சர்வ வல்லவர், இருந்தவர் இருக்கிறவர் இனிமேலும் வருகிறவர், பரிசுத்தர் பரிசுத்தர். பாடலில் அன்பு ஆழம் நீளம் எல்லாம் இருந்தாலும் அவங்க தேவனுடைய சிங்காசனத்தை பார்த்த பின்னாடி
சொல்வதற்கு வார்த்தைகளில் செதறிவிடக் கூடாது என்று இதை மட்டும்தான் சொல்றாங்க. அவர் பரிசுத்தர், 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 இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர், சர்வ வல்லவர், லார்ட் காட் ஆல்மைட்டி. ஹalleluya. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச் த ப்ரொக்ளமேஷன், டீப்லி தியாலஜிக்கல். அந்த வார்த்தைகள் ஆழமான இறை இயல் வார்த்தைகள். 2 பொயட்டிக், அதுல ராகமும் உண்டு, ஆமேன், ரித்தம் உண்டு, ரெப்படிஷன் உண்டு, ஆமேன். சொல்ல மாட்டீங்களா? ஸோ நம்பர் 1 ப்ரொக்ளமேஷன் என்னன்னா, கர்த்தர் யாராயிருக்கிறார்? அவர் யாராயிருக்கிறார்? பரிசுத்தர், 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 லார்ட் காட் ஆல்மைட்டி. அவர் இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் வருகிறவர். அதுதான் எங்க ப்ரொக்ளமேஷன். ஆமென். பரிசுத்தர்னா என்ன? அவர் சொல்றாங்க, யூ ஆர் க்ளீன். யாருமே உமக்கு நிகராக, கரையில்லாத மனுஷனே, கரையில்லாத யாருமே இல்லை, கரையில்லாத ஒருவருக்கும் பிரவேசிக்க கூடாத பரிசுத்தத்தில் வாழுகிற ஒரே தெய்வம் மாத்திரம்தான். என்னைக்கு அவருடைய பரிசுத்தத்தை நம்ம பார்க்கிறோமோ, ஏசாயா ஆலயத்தில் ஆராதிக்கும் போது, தேவனுடைய மகிமை ஆலயத்தில் வந்த போது, ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் நான். உடனே அக்கினி தளல வைத்து கர்த்தர் சுகமாக்கினாரே. தேவ பரிசுத்தத்துக்கு முன்பாக யார் நிற்க முடியும்? நம்மை போய் அந்த தராசில் நிற்க வைத்து அழகு பார்த்த அவர் நீதியை நமக்கு தந்தாரே. அந்த நன்றி உள்ளவங்க அவர் அலையிலே சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தர் என்று சொல்லும் போது அதுக்கு அர்த்தம், God, we have no comparison, you are one of its kind, you are set apart. உம்மை போல யாருமே இல்லை, நீர் பிரித்தெடுக்கப்பட்டவர். அந்த வார்த்தையினுடைய இன்டென்சிட்டி, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எக்ஸ்ட்ரீம்லி ஹோலி, வெரி வெரி ஹோலி, வெரி 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 ஹோலி. எங்களால் அதுக்கு மேல விவரிக்க எங்களுக்கு அவ்வளவு பரிசுத்தத்தில் வாழுகிற தெய்வம் நீர் இருக்கீங்களா? வாவ், ஹல்லேலூயா. உம்மை பேசுவதற்கு எங்களுக்கு நல்ல வேற வார்த்தைகள் கூட எதுவும் சொல்லிவிடக்கூடாது. ஏன்னா நீங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கனமுள்ள தெய்வம். இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு அந்த ஆழமான வெளிப்பாடை கர்த்தர் தருவாராக. 2, who you know him as to be, யாராய் நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள்? அவர் பரிசுத்தராய், சர்வ வல்லவராய் அறிந்திருக்கிறீர். 3, அவர் எப்படி வாசம் பண்ணுகிறார்? இருந்தவரும், இருக்கிறவரும், இனிமேலும் வருகிறவருமாயிருக்கிறார். ஸோ அந்த சாங் கம்போசிஷன் வாஸ் வெரி வெரி ஸ்ட்ராங், தியாலஜிக்கல், ரித்தமிக், ரிப்பீட்டிங். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். உங்க கர்த்தருடைய வீட்டுக்கு வந்து அவரை ஆராதிக்க வரும்போது நம்ம வார்த்தைகளை நல்லா எண்ணி கொண்டு வாங்க. ஸ்வீட் ஹார்ட்டுக்கு எழுதும் போதே சன்ஷைன் மூன்ஷைன்லாம் தெரியும்னா, உங்க தேவனை ஆராதிக்க வரும்போது வாயை கூட திறக்காம உட்கார்ந்து ஃபேனை பார்த்துட்டு போறீங்களே, அது நியாயமா? உன் முன்னே அமர்ந்திருக்கிறவர் யாருங்க? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். வேற எதுவுமே சொல்ல இல்லைன்னு அவரை பார்த்து சொல்லு, அப்பா நான் விழுந்து பணிந்து உம்மை ஆராதிக்கிறேன். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பாடலை பாடுங்கள், ராகங்களை எழுப்புங்கள், கையை தட்டுங்கள், ஆர்ப்பரியுங்கள். அவரை ஆராதிக்கும் போது ஒரு எண்ணத்தோடு ஆராதிங்கள். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. தேவர்களில் சிறந்தவர். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தைகள் விலையேறப்பெற்றவைகள். 2வது, நாம் இப்போ சொன்னது போல, they fell in prostration. ஆமென். அவர்கள் விழுந்து, மூப்பர்கள் எல்லாருமே நாற்காலியில் யாருமே இல்லை. இப்போ ஆராதனை தொடங்கிய போது யார் சிங்காசனத்தில் இருக்காங்க? வேறு யாரும் பீடங்களில் இல்லை. they fell down அப்படின்னா prostration, total surrender of all we are and all we have. எனக்குள்ள எல்லாம், எனக்குள்ளதெல்லாம் உம்முடையதென்று தேவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து ஆராதித்தார்கள். in prostration there is honor. English Bible, so they fell down. 24 elders were sitting, but when worship started they fell down prostrated before him. அவங்க சிங்காசனத்தை விட்டு கீழே இறங்கினார்கள். 2வது, there was adoration. அந்த மூப்பர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து, they bow down
and worshipped him. என் ஆசைங்க, ஒரு நாள் இங்கே சும்மா நின்று ஒரு நாள் பாட்டு பாடும்போது இந்த வெளிப்பாடின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தி, உங்ககிட்ட யாரும் சொல்லாமலே சிலர்லாம் அந்த சிங்காசனத்தின் மகிமைக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற நாள் சபையில் வரட்டும். And 3, there is adoration, they worshipped him. Number 4, there was submission. அப்படின்னா அவங்க கிரீடங்களை கர்த்தர் பாதத்தில் இறக்கி வைத்து தேவனை ஆராதித்தார்கள். தொடங்கும்போது சிங்காசனத்தில் உட்கார்ந்தார்கள். தொடங்கும்போது வெண்ணங்கி தரித்தவர்களாயிருந்தார்கள். தொடங்கும்போது தலையில் சிங்காசனம் இருந்துச்சு. முடிக்கும்போது அவர்கள் சிங்காசனத்தை கலட்டி கீழே வைத்து சாஷ்டாங்கமாய் விழுந்து கர்த்தரை ஆராதித்தார்கள். 2 levels of relationship we have with God. தேவனோடு கூட 2 அளவுகள் நமக்கு உறவு இருக்கு. ஒன்று, அவர் கூட நீங்க உட்காரலாம். நான் நினைக்கிறேன், உட்கார்ந்து இருந்த போது எல்லாரும் உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. உட்கார்ந்து நீங்க அவர் கூட சமமாய் பேசும் தேவ நீதியை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆனால் ஆராதனைன்னு வந்த உடனே அவருக்கு சமமாக இந்த உலகத்தில் எவருமே கிடையாது. ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? பக்கம் உனக்கு உள்ளதெல்லாம், நீ இருக்கிறதெல்லாம் அவருடையது தான். ஆராதனைன்னு வரும்போது எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு கர்த்தருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய், இப்படி சொல்லட்டுமா, உங்களுக்கு ஒரு சிங்காசனத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருக்கலாம், உங்களுக்கு ராஜ வெண்ணங்கி கொடுத்திருக்கலாம். எல்லாத்துக்காக நன்றி. அது அவரோடு அமர்ந்திருக்கும் போது அதெல்லாம் நீங்கள் அணிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருங்கள், போட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் அவரை ஆராதிக்கிற நேரம் வரும்போது உங்கள் எல்லா மகிமையும் கீழே வச்சுட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவாதி தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நீங்கள் எவ்வளோ செல்வந்தராக இருந்தாலும், நீங்கள் ஒரு ராஜாவாக இருந்தாலும், நீங்கள் நாட்டுக்கே ஒரு அதிபதியாக தேவ பிள்ளையாக இருந்தாலும், there are 2 levels of relationship. One, you can sit and talk to him on your throne, with him on the throne. But when it comes to worship, you cannot sit on your throne or you cannot put on your crown. எல்லாத்தையும் தாழ வச்சிட்டு அவர் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்தவரை ஆராதிக்கணும். ஏனென்றால் அண்ட சராச்சரங்களுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். நான் ஆராதனை புரிந்து கொள்ளுறேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? என் ஆராதனை வேற யாருக்கும் அல்ல, தேவ சிங்காசனத்துக்கு முன்பாக. இந்த வார்த்தையை சொல்லும் போது ஆமீன் சொல்லுங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை உண்டாவதாக. உங்க புரிதலுக்காக பக்க சொல்லுங்க, ஆராதனை எனக்கு இல்லைங்க. என் மூத்தரில் இன்னைக்கு பாச சரியாவே பாடல, உனக்கா பாடுறேன். Worship is unto God. It is for him. Keep him in the center. எவ்வளோ உங்களை ஆசீர்வதிச்சார். நாளைக்கு இந்த சர்ச்சில் இருக்கிற நிறைய பேர் இதை விட பல மடங்கு உயரங்கள் இருப்பீங்க. பெரிய நாற்காலிகள் அமர்வீர்கள், பலசாலிகளாக இருப்பீர்கள். நீங்கள் ராஜாக்கள், ஆசாரியர்கள் என்று கூட பைபிளே உங்களை சொல்லுகிறது. ஆனால் ஆராதனை என்று வரும்போது அவர் ஒருவரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். Shall we stand in the presence of God? That's all. எழுந்து நிற்கலாமா? உங்கள் கணத்தை நான் பார்க்க விரும்புகிறேன். How much you honor God. நெக்ஸ்ட் வீக் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். இதுக்கு மேலே தொடங்கினா நேரம் ஆகிடும். ஆனால் நான் நினைக்கிறேன், இந்த சர்ச்சில் பேசின எல்லா செய்திகளை விட இது ரொம்ப முக்கியமான செய்தி. 2 கரங்களை எல்லாரும் மேலே உயர்த்தி தேவனுக்கு உங்களுடைய ப்ரொக்ளமேஷன். நீ ராஜாதி ராஜா, நீ கர்த்தாதி கர்த்தர், நீர் சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர், பூமியும் அதில் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையது. நாங்கள் உங்க பிள்ளைகள், நீங்க எங்களுக்கு தகப்பன். ஆனால் நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். Come on, catch a glimpse of the heavenly worship. Let us replicate heavenly worship on the earth. நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர். உறவில் அவரோடு பாசமானா பேசினாலும், அவருக்கு நிகராக ஒரு நாற்காலியை போட்டு கிரீடம் அணிந்து பேசுகிற ஒரு நேரம் இருந்தாலும்,
இன்னொரு லெவல் வரும்போது அவருக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. எல்லாரும் கையை உயர்த்தி கையறக்காம 2 அடி ஒரே முறை 2 முறை பாடிடுவோமா? We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. You are Lord. You are God. You are Lord. You are Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. You are Lord. You are God. You are Lord. You are God. Hallelujah. Parishutta. 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 You're holy. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் இருக்கிறவர், இருந்தவர், இனிமேலும் வருகிறவர். We bow down and worship you, Lord. Yes, Lord. We bow down and worship you, Lord. You are God. You are Lord. You are holy. You are my King. You are my everything. You are the King of the universe. Heavenly Father you are. You are highly exalted. Your name is highly exalted. We worship you. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. You are Lord. You are Lord. You are God. Hallelujah to the King. இதுவரையும் தட்டாத மாதிரி தலைக்கு மேல கையை தட்டி 3 முறை சொல்லுங்க. அவர் பரிசுத்தர் பரிசுத்தர். Holy God, we worship you, Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. You are Lord. இடிகள், மின்னல்கள், 7 விளக்குகள். Wow, the throne begins to give lightnings and thunderings and shakings. கையை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா? We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. We bow down and worship you, Lord. You are Lord. You are God. You are Lord. Hallelujah to the King. 2 கரங்களை உயர்த்துவீங்களா? எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? இன்னைக்கு லேசான ஒரு பேசேஜில் சில வசனங்கள் தான் படிச்சிருக்கோம். இந்த நாட்களில் தேவனை வேற ஒரு ஃபோக்கஸில் பாருங்க. நான் ஆராதிக்கிற தெய்வம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். நீங்க சுவாசிக்கிற சுவாசம் கர்த்தருடையது. உங்க ஜீவன் கர்த்தருடையது. வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்லாக்கியங்களும் கர்த்தருடையது. உங்களுக்கு கிடைச்ச எல்லா வாய்ப்புகளும் கர்த்தருடையது. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற அந்த நாற்காலி கர்த்தருடையது. அந்த பொசிஷன் கர்த்தருடையது. நீங்க அனுபவிக்கிற அந்த சிங்காசனம் கர்த்தருடையது. உங்களுக்கு உள்ளதெல்லாம் கர்த்தருடையது. நீங்க ஒன்று மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஆராதனை என்று வரும்போது எங்க நாற்காலிகளை கீழே தள்ளிட்டு, எங்க கிரீடத்தை கீழே வச்சிட்டு நாங்க கையை உயர்த்தி சொல்லுகிறோம், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். You are holy. You are holy. You are holy. எத்தனை பேர் அவரை கனம் பண்ணுவீர்கள்? அவர் பரிசுத்த தெய்வம். அவர் சர்வ வல்லவர். என் ஜீவனின் அதிபதி. என் வாழ்க்கைக்கு எல்லாமே அவர்தான். நான் இருப்பது அவரால, நான் வாழ்வது அவரால. என் வாழ்க்கையின் துவக்கம் அவரே, என் வாழ்க்கையின் முடிவு அவரே, என் சுவாசம் அவரே, என் சரீரம் நல்லா இருப்பது அவரே. எனக்குள்ளதெல்லாம் அவருடையது. என் கனவுகள் அவருடையது. எனக்கு தந்த எல்லா ஸ்லாக்கியங்களும் அவருடையது. என் எதிர்பார்ப்புகள் உம்முடையது. நீர் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே இல்லை. நீங்க கொடுத்த சுவாசம், நீங்க கொடுத்த பாட்டு, நீங்க கொடுத்த ராகம், நீங்க கொடுத்த ரிதம், நீங்க கொடுத்த எல்லாம்
நீங்க கொடுத்த அழகு, நீங்க தான் என் நடைய உறுதிப்படுத்துறீங்க. நீங்க இல்லனா நாங்க இல்ல. எங்களை உண்டாக்கியவர் நீர். உம்மை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். ஏழு விளக்கின் நடுவில் சோப பூர்ணனா, மாரத்து பொன் கச்சை அணியும் காணும் இயேசுவே. ஏழு விளக்கின் நடுவில் சோப பூர்ணனா, மாரத்து பொன் கச்சை அணியும் காணுந்தே. கரங்களை உயர்த்தி ஆத்யனும் அந்தியனும் நீ மாத்திரமே இயேசுவே. ஸ்துதிகளுக்கும் புகழ்ச்சிக்கும் யோகியன் இயேசுவே. ஆராதனா ஆராதனா ஆராதனா. ஏழு விளக்கின் நடுவில் சோப பூர்ணனா, மாரத்து பொன் கச்சை அணியும் காணும் இயேசுவே. ஆதியனும் அந்தியனும் நீ மாத்திரமே இயேசுவே. ஸ்துதிகளுக்கும் புகழ்ச்சிக்கும் யோகியன் இயேசுவே. ஆராதனா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் இனிமேலும் வருகிறவர். He is my father. He is my friend. He is my friend. He is my closest friend that sticks closer than a brother. But when it comes to worship, He is holy, holy, Lord God Almighty, was and is to come. இந்த நாட்கள் உங்கள் ஆராதனை துதிகளை அவர் பக்கமாக திரும்பி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவனை சிந்தையில் நிரப்பிக் கொள்ளுங்க. அந்த சிங்காசனத்திலிருந்து புறப்படுவது இடிகள், மின்னல்கள், அசைவுகள், ஏழு விளக்குகள், அதன் பிரகாசங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அங்கே ஆராதிக்கிறவர்கள் பூரணத்தை காண்பார்கள். You will see perfection in life. இந்த வெற்றியோடு உங்களை நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். பாஸ்டர் ஜெபஸ்டன் உங்களுக்கு ஜெபித்து முடிப்பார்கள். நாளைக்கும் காலையும் மாலையும் உங்களை சந்திப்பேன். வாய்ப்புள்ள அத்தனை பேரும் வந்து கலந்து கொள்ளுங்க. God be with you. Thank you. கண்களை மூடி உள்ளத்திலிருந்து தேவனை நோக்கி பார்த்து, இதனால் அவருக்கு முன்பாக நம்ம ஆராதனை செலுத்தும்படியாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் தேவன், அந்த தேவனை ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த பாக்கியம். 4 ஜீவன்களும் சேனையில் கர்த்தர் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய அந்த கர்த்தரை உயர்த்தி பணிந்து தொழுது கொண்ட வேளையில மூப்பர்கள் தங்களை தாழ்த்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தங்கள் கிரீடத்தை அவர் பாதத்தில் வைத்து அவர் உயர்த்துகிற வேளையில ஏசாயால வாசிக்கிற மாறல இப்படியாக சொல்கிறது, அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுது சேராபீன்கள் தங்கள் 2 சிறகளால் தன் முகத்தை மூடி 2 சிறகளால் தன் கால்களை மூடி அந்த கர்த்தரை உயர்த்தி, சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று சொன்னது போலவே இன்று சேராபீன்களும் தேவ தூதர்கள் கூட்டங்களும் 4 ஜீவன்களும் மூப்பர்களும் இன்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில பூமியில புல்லுக்கும் பூவுக்கும் மண்ணுக்கும் புகைய போல ஒழிந்து போகிற வாழ்க்கையா இருந்தாலும் இன்று நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த வேளையில இந்த ஆராதனையில் அவர் இறங்கி வருகிறார் என்று சொன்னார். உள்ளத்திலிருந்து எத்தனை கனத்தோடு எத்தனை பாத்திரவான்களாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டியது எத்தனை நிச்சயமாய் இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் எங்கள் ஆராதனை சமர்ப்பிக்கிறோம். எங்கள் எல்லாவித ஆராதனைக்கு துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே. நீரே சகல துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரப்பா.
ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களுடைய துதியின் ஆராதனையில உம்மை நாங்கள் சரியாய் கனப்படுத்தவில்லை என்று சொன்னா, இதோ உம்முடைய பாதத்துல ஆண்டவரே நாங்கள் வருகிறோம். எங்கள் சகல துதி, சகல ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீ ராஜாதி ராஜாவாய், கர்த்தாதி கர்த்தராய், என்றும் எங்களோடு வாசம் செய்கிற தேவனாய், இருந்தவரும் இருக்கிற வருகிறவருமாய் இருக்கிறீரே, உமக்கே எங்கள் மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் உடைய பிள்ளைகளுடைய பாதத்தில் அமர்ந்து உயர்த்தி கொண்டிருக்கிற வேளையில என் வீடுகளிலும் சபையில வந்து ஒவ்வொரு முறையும் ஆராதிக்கும் பொழுது என் ஆண்டவர் மகிமையின் பிரசன்னத்தினாலே நீ நிரப்பப்பட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லாவித இந்த மாதத்தில் சொன்னது போல எல்லா எரிகோ கோட்டையில் தகர்க்கிறபடி ஆண்டவர் துதிக்கிற வேளையில ஆண்டவர் எழுந்தருளப்பட கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் எல்லாவித ஆராதனையும், எங்கள் எல்லாவித துதையும் மனிதருக்கோ பிரபுக்களுக்கோ ராஜாக்களுக்கு அல்ல, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவே, உமக்கே எங்கள் கனத்தையும் துதையும் பாத்திரத்தை நாங்கள் செலுத்துகிறோம். சகலற்றும் பாதத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. அன்றைய இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் இது விட்டு விடாத வேண்டும். தினந்தோறும் பாதத்தில் நாங்கள் ஆராதிக்கிறவர்களாக எங்கள் உள்ளத்திலிருந்து உயர்த்துகளாக இருக்க நீரே கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஆறுதல் பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு ஆறுதல் பங்கு கொள்ளும் உயர்த்தி ஆராதிக்க கிருபை செய்யுங்க. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையிலும் என் ஆவியானவர் ஆசீர்வாடுவீராக. தொடர்ந்து கரத்தில் கொடுக்கிறோம், பாதுகாத்துக் கொள்ளுங்க, பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னுடைய ஐக்கியம் அடுத்த பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு உலகத்தில் சகல பரிசுத்தோடு இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி பலப்படுத்தி பாதுகாப்பாராக. ஏழு விளக்கின் நடுவில் சோபபூர்ணனா மாரத்து பொன் கச்சை அணிഞ്ഞും കാണും യേശുവേ, ആദ്യനും നീ മാത്രമേശുവേ. സ്തുതികൾക്കും പുകഴ്ചയ്ക്കും